ஒரு லேப்டாப் வாங்கினா எவ்வளோ ஆப்ஷன் i5யா Ryzenஆ இல்லை 144Hz ரெஃப்ரெஷ் ரேட் சூஸ் பண்ணுறதா இல்லை 4Kல வந்து டிஸ்பிளே சூஸ் பண்ணுறதா இல்லை நான் வந்துட்டு 8GB ப்ராசஸர் DDR5ல போகணுமா இல்லை 16GB DDR4ல போகணுமா இந்த மாதிரி எக்கச்சக்கமான தலைவலிகள் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் என்னென்னு சொல்லிட்டு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சிம்பிளாக சொல்ல முடியுமோ அவ்வளோ வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 150 லேப்டாப்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கேன். பட் நான் வந்து பர்சனலாக வந்து ஒரு 4-5 லேப்டாப் வந்து ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன் பர்சனலி. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எப்படி வந்து ஒரு லேப்டாப் வாங்கணும், என்னென்ன கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து கோடிங் பேக்ரவுண்டில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒரு டிசைனிங்காக லேப்டாப் வாங்கினாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒரு எடிட்டிங்காக வாங்குறீங்கனாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்குமே வந்து எந்தெந்த லேப்டாப் வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும், அதில் என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக இந்த ஒரே வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வித் தட் பீயிங் செட் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ராசஸரில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து AMDன்னு ஒரு கம்பெனி இருக்குது, இன்னொன்று வந்து இன்டெல் இருக்குது. ஸோ இன்டெல்லில் பார்த்தீங்கன்னா வந்து ஐ சீரீஸ்னு சொல்லுவாங்க, i3, i5, i7, i9 அப்படின்னு சொல்லுவாங்க. Ryzenல வந்துட்டு Ryzen 3, Ryzen 5, Ryzen 7 அண்ட் Ryzen 9 அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஆட் நம்பர் மட்டும்தான் இருக்குது. யாராவது வந்து Ryzen 6 இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க, அந்த மாதிரி அந்த ப்ராசஸரும் கிடையாது. அடுத்து AMDயில் வந்துட்டு இன்னொரு சீரீஸ் இருக்குது, Athlon அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து வாங்க தேவையில்ல, AMDயில் Ryzen மட்டும் வாங்குங்க, அதுதான் வந்து ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அண்ட் இன்டெலாக இருந்துச்சுன்னா வந்து ஐ சீரீஸாக வாங்குங்க, அதில் கூட பென்டிஎம் இருக்குது, Xenon இருக்குது, அதெல்லாம் எதுவுமே போட்டு நீங்கள் வந்து குழப்பிக்க தேவையில்லை. நீங்கள் ஒரு யூஸுக்கு ஒரு லேப்டாப் வாங்குறீங்கன்னா வந்து ஐ சீரீஸ்லேருந்து வாங்கினாலே வந்து மோர் தென் எனஃபாக இருக்கும். அதில் நிறைய செக்ரிகேஷன்ஸ் இருக்குது, ஒன்று என்னன்றதை பார்த்துடலாம். இப்போது சிம்பிளாக ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா மோர் த நம்பர் மோர் த பெர்ஃபார்மன்ஸ், அவ்வளோதான். i7ன்றது i5ஐ விட பெட்டராக இருக்கும், Ryzen 7ன்றது Ryzen 5ஐ விட பெட்டராக இருக்கும். இதுதான் வந்து சிம்பிள் மேத். இப்போ இன்டெல்லில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நான் சொல்கிற ஜென்ரேஷன்ஸ் மட்டும் ப்ரிஃபர் பண்ணுங்கள். 12th, 13th அண்ட் 14th ஜென். எப்பயுமே வந்து ஜென்ரேஷன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டெல் i5 11th ஜென் அப்படின்னு போட்டிருப்பாங்க, 11400H அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போது அந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பர் தான் அதோட ஜென்ரேஷனை குறிக்குது. இதுவே வந்து இப்போ 13th ஜென்ரேஷன் தான் வந்துட்டு இன்டெல் i5 13200K அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் தான் வந்துட்டு ஒரு ப்ராசஸரோட ஜென்ரேஷன் குறிக்குது. எவ்வளோ லேட்டஸ்ட் ஜென்ரேஷனாக இருக்கோ அவ்வளோ வந்து அந்த ப்ராசஸ் வந்து லேட்டஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க, அவ்வளோ வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் பேசிக்கான ஒரு மேத். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து AMDயில் வந்து 4000 சீரீஸ் வாங்க வேண்டாம், 5000, 6000 அண்ட் 7000 மட்டும் வாங்குங்க. இந்த 5000 சீரீஸை கூட நம்ம வந்து முடிஞ்சால் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ப்ராசஸரோட. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் கேசஸ் வர்சஸ் எந்த கம்பெனி சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ரொம்ப பேசிக்காக தான் யூஸ் பண்ண போகிறீங்க, இப்போ வந்து எக்ஸல் யூஸ் பண்ணுறது, வெப் ப்ரௌசிங் யூஸ் பண்ணுறது, இதை மட்டும் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு யூ சீரீஸ் ப்ராசஸர் நீங்கள் போகலாம். யூ சீரீஸ் ப்ராசஸர் வந்து லோவர் வோல்டேஜ்க்காக வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப கம்மியாக வந்து பேட்டரி கன்சியூம் பண்ணும், அதுக்கேற்ற பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும், கம்மியாக தான் இருக்குது பர்ஃபார்மன்ஸு, லேக்லாம் அங்கங்கே இருக்க தான் செய்யும். பட் ஆனால் நீங்கள் வந்து வெறும் பேசிக்கான டாஸ்க் தான், சும்மா மூவி பார்க்க போகிறேன், ப்ரௌஸ் பண்ண போகிறேன், இல்லைனா வந்துட்டு எக்ஸல்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இது வந்து மோர் தென் எனஃபாக இருக்கும். இது வந்து இன்டெல்லையுமே சரி AMDலையுமே சரி யூ சீரீஸ்ன்றதை ப்ரிஃபர் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் வந்து கேஷுவல் கேமிங் பண்ண போகிறீங்க, இல்லைனா வந்து கிராஃபிக் டிசைனிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு இதுக்கு இன்டெல்லில் வந்து P சீரீஸ் இருக்கும் அண்ட் AMDயில் வந்து H சீரீஸ் இருக்கும். இது வந்து கேஷுவல் கேமிங்க்கு ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ணும். கேஷுவல் கேமிங் இந்த சென்ஸ் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல கேம்ஸே வந்து ஆட முடியும், GTA 5லாம் கூட ஆட முடியும். ஆனால் வந்துட்டு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் லோ செட்டிங்ஸில் வச்சிங்கன்னா ஈஸியாக வந்து 60 FPS ரொம்ப ஈஸியாக ஆட முடியும். ஸோ இதுக்கு வந்து இன்டெல்லில் P சீரீஸ் அண்ட் Ryzen வந்து H சீரீஸ். ஸோ இதுக்கும் அடுத்து போனீங்கன்னா வந்து ஹார்ட்கோர் கேமிங், பயங்கரமாக கேமிங் பண்ண போகிறீங்க அண்டு AIML யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை வீடியோ எடிட்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ நான் சொல்கிற சீரீஸ் வந்து குறித்து வச்சுக்கோங்க. இன்டெல்லில் வந்து HK அண்ட் HX. இப்போ Ryzenல பார்த்தீங்கன்னா வந்துட்டு HS அண்ட் HX. இந்த ப்ராசஸர்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ப்ராசஸர். இதுலேயுமே வந்து ஒரு ஆர்டர் இருக்குது, அது என்னென்னு நான் சொல்கிறேன், ஸ்க்ரீனில் போடுறேன் பார்த்துக்கோங்க. HX வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் வந்து H, அதுக்கப்புறம் வந்து HS, அதுக்கப்புறம் P, அதுக்கப்புறம் U. இந்த ஆர்டரில் தான் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து அடி வாங்கும். ஸோ உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் எது அதிகமாக கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ப்ராசஸர் ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனண்ட்டை பார்த்தாச்சு. அதுக்கடுத்தது நீங்கள் லேப்டாப் வாங்கினதுக்கப்புறம் தினம் பார்க்க போகிற ஒரு காம்பனண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மோசமான டிஸ்பிளே வாங்கிட்டிங்கன்னா அந்த லேப்டாப்போட எக்ஸ்பீரியன்ஸே வந்து உங்களுக்கு போயிடும். இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டிஸ்பிளே இருக்குது. ஒன்று வந்து OLED, இன்னொன்று IPS, இன்னொன்று வந்து TN பேனல். இந்த TN பேனலை வந்துட்டு LED பேக்லைட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு சில கடைக்கெலாம் போனீங்கன்னா சொல்கிறேன், கடைக்கு போனால் இந்த மாதிரி வித்தியாசமான டேர்ம் சொல்லி உங்களை வந்து ஏமாற்றிடுவாங்க. ஸோ OLED அப்படின்றது பெஸ்ட்டு.
ஐபிஎஸ் அப்படின்றது அதுக்கு அடுத்த டயர், அதுக்கு அடுத்து வரது தான் வந்து டிஎன் பேனல். இப்போ ஓலட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து AMOLED டிஸ்பிளே தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும், அதுதான் வந்து ஓலட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஸ்க்ரீன் பர்னிங்கிறது இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு வால்பேப்பரை வந்து ரொம்ப நேரம் வச்சுட்டே இருக்க போகிறீங்க அப்படின்னா வந்து ஓலட்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஸ்க்ரீன் பர்னிங் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஐபிஎஸ்ன்றது எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது டிஎன் பேனல். டிஎன் பேனல் நீங்கள் வாங்கவே வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் லைட்டாக இந்த சைட்லேருந்து நான் பார்த்தேன்னா வந்துட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாது, கொஞ்சம் பிளாக்கிஷாக தெரியும். அந்த ஸ்க்ரீனோட வியூவிங் ஆங்கிள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால் வந்துட்டு டிஎன் பேனல் வேண்டாம். ஐபிஎஸ் கிடைச்சாலும் ஓகே, கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஓலடுமே வந்து நல்லா தான் இருக்கும். அடுத்தது டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் வந்து டிசைனர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேமர்ஸ்க்கு வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெஃப்ரெஷ் ரேட் வந்து வேறு எந்த பர்பஸையும் வந்து சால்வ் பண்ணல. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ஒன்லி ஃபார் கேமிங் மட்டும்தான். நீங்கள் வந்து கேமிங்கே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா வந்து ரெஃப்ரெஷ் ரேட் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஆனால் நீங்கள் வந்து ஒரு டிசைனராக போக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெசல்யூஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 2K இருக்கட்டும் 4K இருக்கட்டும், எவ்வளோ அதிகமாக இருக்கோ அது வந்து நல்லது. அண்ட் நீங்கள் ஒரு டிசைனராக இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்குகிற லேப்டாப்பில் இந்த HDR 400 இல்லைனா HDR 1000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கும். அது இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து ஒரு டிஸ்பிளேல இருக்கிற ஹையஸ்ட் பிரைட்னஸும் லோவஸ்ட் பிரைட்னஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ டிஸ்டிங்க்டாக இருக்குது அப்படின்றது தான் அந்த சர்டிஃபிகேஷன். அது வந்து ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி அந்த சர்டிஃபிகேஷன் எடுத்திருப்பாங்க. சும்மா இந்த HDR 1000 அப்படின்ற இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லேப்டாப்புக்கு எது வந்து ஒரு நல்ல பிரைட்னஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 300 nits அப்படின்றது நல்ல பிரைட்னஸ். ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா 1000 nits 1400 nits சொல்லுவாங்க. அவ்வளோலாம் ஒரு லேப்டாப்புக்கு தேவையில்லை. 300 nits அப்படின்றது மோர் தென் எனஃப். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து இண்டோர் யூஸ் தான் பண்ணுவோம். வெளியே போய் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 400-450 nits இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது எஸ்பெஷலி ஃபார் டிசைனர்ஸ் அண்ட் வீடியோ எடிட்டர்ஸ். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கலர் அக்யூரசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. கலர் அக்யூரசிலேயே சில டேர்ம்ஸ் வந்து சொல்லுவாங்க. இந்த டேர்ம்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, அந்த ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ sRGB எடுத்துக்கிட்டிங்கன்னா 95% இருக்கணும். NTSC கலர் கேமெட் பார்த்தீங்கன்னா 72% இருக்கணும். DCI-P3 வந்து 90% இருக்கணும். அண்ட் Adobe sRGB வந்து 95% இருக்கணும். இதெல்லாம் வந்து மினிமம் ரெக்குயர்மெண்ட் நீங்கள் வந்து ஒரு டிசைனராக போக போகிறீங்க அப்படின்னா. ஏன்னா உங்களுக்கு வந்து கலர் அக்யூரசி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, ஒரு பிராண்டுக்கு லோகோ பண்ணுறீங்கன்னா கலருன்றது அவ்வளோ முக்கியம். நீங்கள் பார்க்குற கலர் உங்கள் கிளைண்ட்டும் பார்க்கணும் கரெக்டாக. ஸோ அந்த கலர் அக்யூரேட் டிஸ்பிளே வந்து தேவை. இல்லை எனக்கு வந்து ஒரு நல்ல லேப்டாப்பு எல்லா ஸ்பெக்ஸுமே நல்லா இருக்குது, டிஸ்பிளே மட்டும்தான் நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் ஒரு மானிட்டர் வாங்கி அதில் வந்து செலவு பண்ணிடுங்க. ஒரு 10,000 15,000 கண்டிப்பாக வந்து நீங்கள் ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. அடுத்து வந்து கிராஃபிக்ஸ் கார்டு. கிராஃபிக்ஸ் கார்டு வந்து யாருக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜ் யூஸரோட கொஞ்சம் அதிகமாக லேப்டாப் யூஸ் பண்ண போகிறீங்க, கொஞ்சம் ஹெவி ஒர்க்ஸ் பண்ணுவேன்னா கண்டிப்பாக கிராஃபிக்ஸ் கார்டு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு கோடர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு எமுலேஷன் பண்ண போகிறீங்க, இல்லை iOS-ஐயே வந்து எமுலேட் பண்ண போகிறீங்க, இல்லைனா வந்துட்டு மிஷின் லேர்னிங் வந்து ரன் பண்ண போகிறீங்க, டீப் லேர்னிங் மாடல்ஸ்லாம் வந்து நீங்களே ட்ரெயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு GPU இருந்தே ஆகணும். அந்த GPU வந்து மினிமமாக வந்து ஒரு 3050க்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது வந்து 3060 இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மிஷின் லேர்னிங் அல்காரிதம்லாம் நீங்கள் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா 4GB VRAM வந்து அந்த அளவுக்கு பத்தாது. VRAMனா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கிராஃபிக்ஸ் கார்டோட மெமரி. இந்த கிராஃபிக்ஸ் கார்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப்பில் எல்லா கிராஃபிக்ஸ் ரிலேட்டட் ஒர்க்ஸ், அதாவது இந்த கேமிங்காக இருக்கட்டும் இல்லை இந்த டீப் லேர்னிங் ஒர்க்ஸ் சொன்னல, அதுவுமே வந்துட்டு கிராஃபிக்கலி இன்டென்சிவான ஒரு ப்ராசஸ் தான். மிஷின் லேர்னிங்காக இருக்கட்டும் அதுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். இதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னோட பழைய லேப்டாப்பில் வந்து 7 நாள் ஆகும் ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் என்னோட புது லேப்டாப்பில் 10 நிமிஷத்தில் அந்த மாடல் வந்து ட்ரெயின் ஆகிடும். நான் பாட்டு அந்த லேப்டாப்பை ஆனில் போட்டு போயிட்டே இருப்பேன், அது பாட்டு ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு 1 வீக் பார்த்தேன்னா அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், வேறு எதுவுமே யூஸே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தா அது வந்து ரொம்ப லோ ஸ்பெக் லேப் தான். பட் ஆனால் சொல்கிறேன் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். GPUன்றது அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு when it comes to machine learning. நீங்கள் வேணும்னா ஆன்லைனில் கூட ரன் பண்ணிக்கலாம் இந்த கூகுள் கொலாப் அதெல்லாம் யூஸ் பண்ணி. பட் ஸ்டில் உங்ககிட்டே ஒரு கிராஃபிக்ஸ் மெமரி இருக்கிறது நல்லது. அதுக்கடுத்தது கிராஃபிக்ஸ் கார்டு வந்து எடிட்டிங்க்கு ரொம்ப 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 முக்கியம். அதுக்கப்புறம் வந்து கேமிங் இல்லை ஸ்ட்ரீமிங் பண்ணுறீங்கன்னா அதுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்தது எப்பயுமே கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கிற ஒரு லேப்டாப் வாங்கினீங்கன்னா எப்பயுமே அதை ப்ளக் போட்டே யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப அதை வந்து ப்ளக்டினாக இருக்கணும் சார்ஜர். அப்போ தான் வந்து ஒரு கிராஃபிக்ஸ் கார்டுக்கு தேவையான பவர் வந்து உள்ளே போகும். அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு சூஸ் பண்ணுறப்ப TDP அப்படின்னு ஒன்று இருக்குது அண்ட் VRAM அப்படின்னு ஒன்று இருக்குது. VRAMன்றது மினிமமாக 4GB இருக்கணும். அதுக்கு மேலே வந்துட்டு 6GB 8GB எது இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து 6GB இருக்கிறது வாங்கினீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஆப்டிமலான ஒரு நம்பர்.
அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிடிபின்றதை டிடிபினே போட்டிருக்க மாட்டாங்க. 130 வாட்ஸ், 80 வாட்ஸ், 35 வாட்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. இப்போ 2 லேப்டாப் எடுத்துக்கலாம். இப்போ இந்த லேப்டாப்பில் வந்து RTX 3050 வந்துட்டு ஒரு 45 டிடிபின்னு வச்சுக்கோங்க. அதே இன்னொரு லேப்டாப்பில் RTX 3060 வந்துட்டு உங்களுக்கு ஒரு 80 வாட் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா நீங்கள் வந்து எது அதிகமான டிடிபி இருக்கோ அதை தான் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பவர் இழுத்தா நிறைய பர்ஃபார்மன்ஸ் வந்து வெளியே வரும். ஸோ அதுவுமே வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போது ஏன் நான் எப்பயுமே ப்ளக் போட்டு யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேட்டரி லைஃப் பற்றி இப்போ நம்ம பேசுவோம். பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேமிங் லேப்டாப்னு எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக மோசமான பேட்டரி லைஃப் தான் இருக்கும். உங்களால் வந்து ப்ளக் இல்லாமல் ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் நீங்கள் எவ்வளோ கம்மியாக இந்த பேட்டரி ஆப்டிமைசேஷன் எல்லாம் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு 4 மணி நேரம் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலெலாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ கேமிங் லேப்டாப்னு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து பேட்டரி லைஃப் கம்மி ஆக தான் போகுது. இது வந்து நீங்கள் ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பேட்டரி லைஃப் தான் ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மேக்புக் ப்ரோ வாங்கிக்கோங்க. M1, M2, M3 எது உங்கள் ரேட்டில் கிடைக்குதோ அதை வாங்கிக்கலாம், பிரச்சனையே இல்லை. பேட்டரி லைஃப் பக்காவாக இருக்கும். மேக்புக் ஏர் வாங்கினாலுமே சரி பேட்டரி லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு கோடிங்க்கு வாங்குறீங்க இல்லை டிசைனிங்க்கு வாங்குறீங்கன்னா ரெண்டுமே வந்து இட் சர்வ்ஸ் த பர்பஸ். ரொம்பவே நல்லாயிருக்கும். டிஸ்பிளேலேருந்து பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து அது வந்து ப்ரைஸ் வந்து ரொம்பவே ஹையர். சரி, இதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு மேக்கு போகிற அளவுக்கு ரேட் இல்லை, எனக்கு வந்து ரொம்ப பார்த்துலாம் வாங்க முடியாது, ஆனால் பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும்னு கேட்டிங்கன்னா இன்டெல் EVO சர்டிஃபைட் லேப்டாப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வந்து வாங்கிக்கோங்க. இதை வாங்கிட்டிங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த சர்டிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அந்த லேப்டாப் நல்ல லேப்டாப்பாக இருக்கும். இதில் கேமிங்லாம் பெருசாக பண்ண முடியுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா வந்து 9 மணி நேரம் வந்து பேட்டரி லைஃப் நிற்கணும். அதுக்கப்புறம் SSD கண்டிப்பாக இருக்கணும். ஒரு 3 செகண்ட்ஸில் வந்து வேக்கப் இருக்கணும். அந்த மாதிரி சில ரூல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அந்த ரூல்ஸ் இருந்தால் தான் வந்து இந்த இன்டெல் EVO சர்டிஃபிகேஷனே கொடுப்பாங்க. சம் IP ரேட்டிங்லாம் இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு பேட்டரி லைஃப் வேணும் அப்படின்னா வந்துட்டு மேக் புக்கு போயிடுங்க. இல்லைனா சிம்பிளாக இன்டெல் EVO சர்டிஃபைட் லேப்டாப்ஸ் வந்து வாங்கிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரேம். இப்போ ரேம் வந்து பார்த்தீங்கன்னா DDR5, DDR4 அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்குது. எப்பவுமே DDR5 இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. DDR4 இருந்துச்சுன்னா வந்துட்டு கொஞ்சம் லெஸ் ப்ரிஃபர்ட். பட் ஆனால் அது மோசம்லாம் சொல்ல முடியாது. அதுதான் வந்து மார்க்கெட்டில் நிறையவே கிடைக்குது. ஸோ இதில் வந்துட்டு மினிமமாக வந்துட்டு ஒரு 8 GB உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் எந்த டாஸ்க் பண்ணனாலும் மினிமம் 8 GB வச்சுருக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப லோ எண்டாக வாங்குறீங்கன்னா மினிமமாக 4 GB இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் வந்து உங்களால் வெறும் வெப் டெவலப்மெண்ட் மட்டும் பண்ணுறது, ஒரு சிம்பிள் கோடிங் வந்து ரன் பண்ணுறது, ஒரு சர்வர் 2 சர்வர் வந்து ரன் பண்ணுறது வந்து உங்களால் 4 GB ரேமில் பண்ண முடியும். பட் ஆனால் 8 GB ரேம் இருக்கிறது மினிமம் ரெக்குயர்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல லேப்டாப்பு 16 GB கிடைக்குது, ஆனால் அது வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பென்சிவ், மற்ற எல்லா விஷயங்களும் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை வாங்காதீங்க. 8 GB ரேமை வாங்கிட்டு 8 GB ரேம் இருக்க நல்ல லேப்டாப்பை வாங்கிட்டு நீங்களே எக்ஸ்ட்ரா ஒரு 1500 போட்டிங்கன்னா ஒரு ரேம் வந்து வந்துடும். அந்த ரேமை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு கடையில் போய் கொடுத்தீங்கன்னா மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் மாற்றுறதே வந்து ரொம்ப சிம்பிள் தான். அதில் வாரண்ட்டி எல்லாம் போயிடாது. இது வந்து ஒரு ட்ரிக்கு. நிறைய பேர் வந்து 16 GB இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. ஆனால் அதுக்காக வந்து எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5000 6000 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பு எதுவும் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ வந்து கேமிங் லேப்டாப் பற்றி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து அல்ட்ரா புக்ஸ் பற்றி பார்ப்போம். அல்ட்ரா புக்ஸ் அப்படின்னா என்னன்னா அதில் வந்து இன்டெகிரேட்டட் GPUன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ இன்டெல்லில் பார்த்தீங்கன்னா iGPU அண்ட் ரைசனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேகா அண்ட் ரேடான் கிராஃபிக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ iGPUவில் பார்த்தீங்கன்னா ஐரஸ் எக்ஸி கிராஃபிக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு UHD இன்டெல் UHDன்னு சொல்லுவாங்க. இன்டெல் UHDன்னு போட்டிருந்தாங்கன்னா அது வந்து ரொம்ப பழசுன்னு அர்த்தம். ஐரிஸ் எக்ஸின்னு போட்டிருந்தாங்கன்னா புதுசுன்னு அர்த்தம். ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். அதுக்கடுத்து ரைசனில் வந்து வேகான்னு போட்டிருந்தாங்கன்னா அது பழசு, ரேடானுன்னு போட்டிருந்தாங்கன்னா புதுசு. வேகா கிராஃபிக்ஸ் இப்போ பெருசாக வந்து வரதில்லை. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு கிராஃபிக்ஸை சொல்கிறது. அதுக்கடுத்தது அல்ட்ரா புக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதில் பேட்டரி பேக்கப் ரொம்பவே வந்து ப்ரையாரிட்டி கொடுத்துருப்பாங்க. அண்டு பில்டு குவாலிட்டி ரொம்ப 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 நல்லாயிருக்கும். அண்ட் இந்த கேமிங் லேப்டாப்புக்கும் அல்ட்ரா புக்கும் இருக்க பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இந்த பில்டு குவாலிட்டியும் பேட்டரியும் தான். எப்பயுமே கேமிங் லேப்டாப்பில் பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. மெட்டல்ஸ்லாம் வந்து உள்ளே அந்த கூலிங்காக மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்களே தவிர கேமிங் லேப்டாப் ஹீட் ஆகும். கேமிங் லேப்டாப்பில் பேட்டரி லைஃப் கம்மியாக தான் இருக்கும். கேமிங் லேப்டாப்பில் வந்துட்டு உங்களுக்கு பில்டு குவாலிட்டியுமே கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். ஆனால் அதோட பர்ஃபார்மன்ஸ் பீக்கில் இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கம்பேர்ட் டு அதர் லேப்டாப்ஸ். ஸோ அல்ட்ரா பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக பில்டு குவாலிட்டி நல்லா தான் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு அலுமினியம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி வந்து கிடைக்கும். அண்ட் பேட்டரி லைஃப்மே நல்லாயிருக்கும். உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து வந்து இப்போ கேமிங் லேப்டாப்புக்கு என்ன யூஸ் கேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமிங் லேப்டாப் இஸ் நாட் ஒன்லி ஃபார் கேமிங். நான் வந்து என் லேப்டாப் வந்து ஒரு 4.5 இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த லேப்டாப்பில் நான் பெருசாக கேம் பண்ணதில்லை. கேம் ஆடிருக்கேன், நிறைய கேஷுவல் கேம்ஸ் ஆடிருக்கேன். பட் ஆனால் அதை விட அதிகமாக இந்த கேமிங் லேப்டாப்பை நான் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா எடிட்டிங்க்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்துட்டு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் ரன் பண்ணுறதுக்கு யூஸ்
பண்ணியிருக்கேன், எமுலேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். எமுலேஷன்னா வந்து ஆண்ட்ராய்டு எமுலேஷன் அண்ட் iOS எமுலேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மிஷின் லேர்னிங் ட்ரெயின் பண்ணுறதுக்கு, டீப் லேர்னிங் ட்ரெயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து AutoCAD என் ஃப்ரெண்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கிராஃபிக்கலி இன்டென்சிவாக நீங்கள் எந்த ப்ராசஸ் பண்ணணும்னாலும் கேமிங் லேப்டாப் இஸ் த கோ. உங்கள் வீட்டில் வந்துட்டு கேமிங் லேப்டாப்னு போட்டிருக்கு, வாங்கிட்டு நீ என்ன கேம் ஆட போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இதோட யூஸ் கேசஸ் என்னன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ எடிட்டிங், அதுக்கப்புறம் ஆடியோ எடிட்டிங் அண்ட் மிக்சிங், அதுக்கப்புறம் வந்து மோஷன் கிராஃபிக்ஸ் பண்ண முடியும், அண்ட் 3D ரெண்டரிங் பண்ண முடியும், அண்ட் ஆர்கிடெக்சர் விஷுவலைசேஷன் பண்ண முடியும், கேம் டெவலப்மெண்ட் பண்ண முடியும், கேம் டிசைனிங் பண்ண முடியும், அண்ட் AML வந்து சிமுலேட் பண்ணி பார்க்க முடியும், AutoCAD யூஸ் பண்ண முடியும், ஆப்வியஸ்லி கேமிங்கும் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு கேமிங் லேப்டாப்ஸோட யூஸ் கேசஸ். கிராஃபிக்கலி ஏதாவது ஒன்று இன்டென்சிவாக பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கேமிங் லேப்டாப்ஸ் வந்து நீங்கள் போகிறது ரொம்பவே நல்லது. சரி, ஓகே. இப்போ வந்து பின் குறிப்பு சில விஷயங்கள் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறது. ஒரு லேப்டாப் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக அதில் SSD இருக்கணும். SSD அப்படின்னா சாலிட் ஸ்டேட் டிரைவ். இப்போ HDDன்னு ஒன்று இருக்கும். HDDன்றது ஹார்ட் டிரைவ். அது வந்து ஒரு ஹார்ட்வேர். அதுக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் மூவிங் பார்ட்ஸ், அதனால் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஆனால் SSDன்றது மூவிங் பார்ட்ஸ் கிடையாது, அது ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்டோரேஜ். இப்போ நான் வந்து HDD யூஸ் பண்ணியிருக்கேன், SSD யூஸ் பண்ணியிருக்கேன். HDD யூஸ் பண்ணுறப்போ எனக்கு ஒரு விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து 2 மினிட்ஸ் ஆகும், மினிமம் 2 மினிட்ஸ் ஆகும். ஐ ஹேவ் டு வெயிட். நான் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் போய்ட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வீட்டில் கொஞ்சம் நேரம் பேசிட்டு நான் திருப்பி வருவேன், அப்போ தான் ஓப்பன் ஆகும். ஆனால் நான் புது லேப்டாப் வாங்கி அந்த SSDயில் ஓப்பன் பண்ண உடனே 3 செகண்ட்ஸில் வந்து எனக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். 3 செகண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் கேஸ். நான் கிளிக் பண்ண உடனே வந்து எனக்கு ஓப்பன் ஆகிடும் மோஸ்ட்லி SSD. அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். லேப்டாப் வந்து நான் ஆன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து 7 நிமிஷம் ஆகும். என்னோட பழைய லேப்டாப்பில், என்னோட புது லேப்டாப்பில் SSDயில் பார்த்தீங்கன்னா வெறும் 10 செகண்ட் தான். 10 செகண்டில் லேப்டாப் ஆன் ஆகி எனக்கு வந்து லாகின் பேஜுக்கு உள்ளே போயிடும். ஸோ SSD வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து GTX அப்படின்னு போட்டிருக்க கிராஃபிக்ஸ் கார்டை அவாய்ட் பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப பழசு. நீங்கள் வந்து 50,000க்கு கீழே வாங்குறீங்கன்னா மட்டும் GTX கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தால் ஓகே. அண்ட் இந்த MX அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2GB கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கும், அதை வந்து டோட்டலி அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த செக்மெண்ட்டை விட்டு நீங்கள் கொஞ்சம் ஒரு 5,000 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு கிடைக்கும். அதை விட கம்மியாக போயிட்டிங்கன்னா வந்துட்டு உங்களோட பட்ஜெட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் இது கிராஃபிக்ஸ் கார்டே இல்லாமல் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் 2GB கிராஃபிக்ஸ் கார்டு போடுறதுக்கு போடாமலே இருக்கலாம். அது பெரிய யூஸ் கேசஸ் எதுவுமே சால்வ் பண்ணலை. அதுக்கப்புறம் இன்பர்சன் ஸ்டோர், நீங்கள் வந்து நேரில் கடையில் போய் வாங்க போகிறீங்கன்னா நான் சொல்கிற இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து சொன்னல SSD இருக்கணும், எனக்கு RAM இவ்வளோ தான் இருக்கணும், அண்ட் இதெல்லாம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பெசிஃபிகேஷனை அமேசானில் போய் டைப் பண்ணி பாருங்கள். என்னென்ன லேப்டாப்ஸ் வருது, அதோட ரேட் என்னென்னு பார்த்துட்டு அந்த ரேட்டை விட ஒரு 1000 rupees மேலே கீழே இருந்தால் மட்டும் வாங்குங்க, இல்லைனா வாங்க வேண்டாம். ஏன்னா வந்துட்டு ஆன்லைனில் நீங்கள் வாங்குறதுக்குமே எல்லா வாரண்டி ப்ராசஸும் சேம் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஆஃப்லைன் ஸ்டோரில் போகிறதுனால ஒரு சில கடையில் இந்த ஒரு பிரச்சனை பார்த்தேன். என்னென்னா அவங்க வந்து ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க. அந்த டார்கெட்டை வந்து உங்கள் சைடில் சேர்க்கணுன்றதுனால இந்த லேப்டாப் நல்லா இருக்காது, இந்த லேப்டாப் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு சில கடையில் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். உங்கள் பையனுக்கு ஒன்றுமே தெரியல லேப்டாப் பற்றி, இந்த லேப்டாப் தான் நல்லாயிருக்கும், அவன் கேமிங் லேப்டாப் வாங்கி கேம் தான் ஆடுவான், இந்த லேப்டாப்பில் தான் வந்து கோடிங்க்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவங்க சொன்ன ஸ்பெக் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஸ்பெக். அதில் கோடிங் எல்லாம் பண்ண முடியாது நான் பண்ணுற மாதிரி. ஸோ ஆஃப்லைன் ஸ்டோர் போகிறீங்கன்னா உங்களோட நாலேஜை ரொம்ப நல்லா வச்சுட்டு போங்க. அவங்க என்ன வேணால் சொல்லி உங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட பேரண்ட்ஸும் உங்களால் கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் நினைக்கிற லேப்டாப்பை நீங்கள் நினைக்கிற ரேட்டில் வாங்க முடியும்னா கண்டிப்பாக வந்து ஆஃப்லைன் ஸ்டோர் போகிறது எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நான் சொல்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் மீட் ஆகுதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு பர்சனலாக ஒரு லேப்டாப் வாங்குறேன் அப்படின்னா வந்துட்டு நான் எப்படி வாங்குவேன் அப்படின்றத நான் ஒரு டெமோ மாதிரி காட்டிடுறேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அமேசானில் போய்ட்டு டேரெக்டாக லேப்டாப்னே சர்ச் பண்ணிடுவேன். சர்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து என்னோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட பட்ஜெட் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு லேப்டாப் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியணும் உங்கள் பட்ஜெட் என்னன்ட்டு, அதை வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே போய்ட்டு SSD அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை வந்து டிக் பண்ணி விட்டுருங்க. இங்கே வந்து கீழே ஹார்ட் டிஸ்க் டிஸ்கிரிப்ஷன்றது SSDன்னு இருக்கும், அது வந்து எப்பயுமே வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து எதுவாக இருந்தாலும் பாருங்கள். அதுக்கடுத்தது கிராஃபிக்ஸ் ப்ராசஸரில் போய்ட்டு நான் இங்கே வந்து RTX அப்படின்றத டிக் பண்ணிப்பேன். அப்போ தான் எனக்கு GT சீரிஸ்லாம் வந்து காட்டாது, அது வந்து பழைய கிராஃபிக்ஸ் கார்டு. இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஹை லெவலான ஸ்பெசிஃபிகேஷன் இருக்க லேப்டாப்காக தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 2 காட்டுது. 2050 அப்படின்றது ரொம்ப பழைய ஒரு GPU. இந்த GPU வந்துட்டு அண்டர் 50 இல்லை வந்து 55 கீழே கிடச்சிதுன்னா ஓகே. அதுக்கு மேலே வந்துட்டு இதை விட நல்ல ப்ராசரே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இங்கே வந்துட்டு 3050 அப்படின்னு நான் டிக் பண்ணிக்கிறேன். இப்போ போய்ட்டு இந்த ப்ரைஸ் வந்து ஹை டு லோ அப்படின்னு போட்டிங்கன்னா உங்கள் பட்ஜெட்டில் இருக்க பெஸ்ட் லேப்டாப் வந்து ஒன்று கிடைக்கும். இப்போ நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறேன். எனக்கு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 3050ல் 2 லேப்டாப் இருக்குது. ஒன்று வந்து 5600, இன்னொன்று வந்து இன்டெல் i5ல 11400H. இப்போ இதை வந்து நான் கண்டுபிடிக்கணும், இதோட டிஃப்ரென்ஸ் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்துட்டு Ryzen 5600H vs i5 11400H அப்படின்றத நான் டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 2 வெப்சைட் வந்து நான் எப்பயுமே பார்க்குற வெப்சைட் வந்து ஒன்று நானோ ரிவ்யூ, இன்னொன்று வந்து யூசர் பெஞ்ச்மார்க். இப்போ நானோ ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க ஒரு
அந்த ப்ராடக்ட்டோட ஸ்பெக் ஷீட்டை வச்சு இவங்க கிரியேட் பண்ண ஒரு கிராஃப் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸில் வந்து இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. பவர் எஃபிஷியன்சியில் வந்துட்டு நம்ம Ryzen நல்லா இருக்குது, இன்டெகிரேட்டட்லையுமே வந்து நம்ம Ryzen நல்லா இருக்குது, அண்ட் ஃபைனல் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா Ryzen ஓரளவுக்கு நல்லா இருக்குது. சரி ஓகே, இது வந்து ஆன் பேப்பர் ஸ்பெக் தான். ஆனால் நமக்கு வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா வந்துட்டு யூசர் பெஞ்ச் மார்க் கார்டு இதை யூஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு யூசர்ஸ் வந்து ஓட் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 600 votes வந்திருக்கு, இதில் 1000 votes வந்திருக்கு. அப்போ பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து Ryzen வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா வந்து Ryzen வந்து நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கு. பட் ஆனால் இங்கே இது இல்லாமல் நம்ம கீழே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பேரிசன் போட்டிருப்பாங்க, எது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு கோரு இது நல்லா இருக்குது, இன்டெல் நல்லா இருக்குது, செகண்ட் தேர்ட் எயித்து எல்லா கோருமே வந்து இன்டெல்லில் தான் நல்லா இருக்குது. அண்ட் வேல்யூ சென்டிமெண்ட்னு பார்த்தாலுமே வந்து இன்டெலுக்கு தான் வந்து நல்லா அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இன்டெல் போகிறது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இப்போ வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் கீழே போகிறேன். இப்போ வந்து எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1200 இருக்குது. ஆனால் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ரீஃபர்பிஷ்னு இருக்குது. ரீஃபர்பிஷ்ட் லேப்டாப் வந்து வாங்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரீஃபர்பிஷ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு லேப்டாப்பை ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போட்டிருப்பாங்க. அந்த லேப்டாப்பை கம்பெனியே வந்து ரிப்பேர் பண்ணி திருப்பியும் வந்து அதை விடுவாங்க. அதுதான் வந்து ரீஃபர்பிஷ்டு. இதில் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லா குவாலிட்டி செக்ஸும் தாண்டி தான் வரும். பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து ஒரு புது லேப்டாப் தான் வேணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா புதுசு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ரீஃபர்பிஷ் போகிறது பிரச்சனை இல்லைனா வந்து யூ கேன் ஆல்சோ கன்சிடர் தட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Acer Nitro வந்து ரீஃபர்பிஷ் இருக்குது. பட் ஆனால் இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா 7735HS அப்படின்ற நான் ப்ராசர் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து இங்கே இருக்குது. இப்போ வந்துட்டு நான் இன்டெலுக்கும் இதுக்கும் வந்து நான் டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இன்டெல் அப்படியே இருக்கட்டும். இங்கே வந்துட்டு இன்டெல் 7735HS அப்படின்னு நான் போட்டு நான் இங்கே பார்த்தேன்னா எனக்கு வந்து யூசர் பெஞ்ச் மார்க் வந்து வந்துருச்சு. இப்போ நான் இது ஓப்பன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போயுமே இன்டெல் தான் நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 2 ப்ராசஸருக்கு நடுவில் ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து எது வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லேப்டாப் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து நல்லாவே இருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு லேப்டாப் வாங்குறோன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலிமா வாங்கினீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கும். தட்ஸ் பீன் இட். கீப் லேர்னிங். பை.